மதுரையில் திருப்பி திருப்பி பார்க்க போகிறோம். இன்னைக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கூட்டம், அதற்கு பின்பு நம்ம அப்பன் முருகனின் மாநாடு, அதை மாதிரி மதுரைக்கு நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. மதுரை சங்கம் வளர்த்த தமிழ், அதனால் எங்களை சங்கிகள்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. சங்கம் வளர்த்த தமிழில் சங்கிகளின் சக்தி பெருகுகிறது என்று வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி மீனாட்சி அம்மையை வணங்கிவிட்டு, மீனாட்சி என்றாலே நல்லாட்சிக்கான ஒரு உதாரணம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நல்லாட்சி, மீனாட்சியின் ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காக இன்று வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கிறது. 67 மாவட்டத்தில் புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000த்திற்கு மேற்பட்ட மண்டல்களில் புதிய மண்டல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 60,000 கிளைகளில் புதிய கிளை தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 67 மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வருகை எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை தருகிறது. அதனால் முதல்ல இருந்தே மரியாதைக்குரிய அமித்ஷா வருவதை பற்றியும் முருகன் மாநாடு நடத்துவதை பற்றியும் பதற்றத்தோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம், மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம். மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும். வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர், ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி, மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. சமூக நீதி என்றால் தமிழ்நாடு தான், அது உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ கிடையாது. சமூக நீதிக்காக போராடுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்கிற கட்சி தேசிய அளவில், மாநில அளவில் காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதில் என்ன அச்சம் இருக்குது? நாங்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். சட்டப்பேரவையில் பல முறை பேசியிருக்கோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பிரச்சனை பிஜேபி என்று கேட்டுட்ருக்கோம். இப்போ எதுக்கு 2027க்கு தள்ளி போட்டிருக்காங்க? என்ன காரணம் அப்படின்னா, அதுலேயும் அரசியல் சூழ்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும், தென் மாநிலங்களை வஞ்சிக்கணுன்ற சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியால் தான் செஞ்சுருக்கு. அதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் அவருடைய பாணியில் சொல்லியிருக்கார். அச்சம் எங்களுக்கு இல்லை, அச்சம் பாஜகவுக்கு தான். சமூக நீதியை கண்டா முருகன் மாநாடு மதுரையில் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், மதுரையில் அமித்ஷா நடத்துகிறாரு, குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடை? குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா? உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவால்? அங்கே போய் அவர் தமிழுக்கு மட்டும்தான் கடவுளா? வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லை, வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லையா? விநாயகர் எங்களுக்கு கடவுள், முருகர் கடவுள், எல்லாரையும் கடவுள். நான் இந்து, நான் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இவன் ராமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் முருகரை குஜராத்தில் ஏற்றுக்க மாட்டீங்களா? உத்தரப்பிரதேசில் ஏற்றுக்க மாட்டீங்களா? அங்கே போய் பாஜக முருகர் மாநாடு நடத்த வேண்டியது தானே? இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடும் நடத்துகிறோம், நீங்கள்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்லுங்கள். பிரித்தாலும் கொள்கை, பிரித்தாலும் சூழ்ச்சி, இதற்கு பேர் போன கட்சி பாஜகவும் RSS. தமிழக அரசே முருகர் மாநாடு நடத்திருக்கு, இந்து அறநிலையத்துறை சார்பாக நடத்திருக்கு. பாஜக நடத்துகிற என்ன தவறு அப்படின்னு நாங்கள் நடத்துகிறத தவறு சரின்னு சொல்லலை. இதை கொஞ்சம் குஜராத்தில் நடத்துங்களேன்னு சொல்கிறோம். நாங்கள் நடத்துகிறோம் இல்லைங்க. நாங்கள் எல்லா கடவுளும் சரி நிகரான கடவுள், எங்களுக்கு பேதம் கிடையாதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கே அந்த பேதம் இருக்குது. குஜராத்தில் ஒரு முருகர் மாநாடு, உத்தரப்பிரதேசில் ஒரு முருகர் மாநாடு அமித்ஷா நடத்துவாரா? இதான் என்னுடைய கேள்வி. மதுரையில் நடப்பது முருகர் மாநாடு கிடையாது, சங்கிகள் மாநாடு. பிரித்தாளும் சூழ்ச்சியை கடைபிடிக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த முருக பக்த மாநாடு எதற்காகன்னா, பக்தர்கள்
இது ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது, இது ஏதோ எங்களுடைய சங் பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர் மாநாடு. எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்களோ அப்போ வெற்றிவேல் யாத்திரை அது தானாக மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அது கொரோனா நேரத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அது இப்பொழுது பார்க்குறீங்க, திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருந்த விஷயங்கள், தொடர்ந்து இங்கு இந்து கோயில்கள், இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க ஒரு வேதனையுற்று நமக்கான ஒரு ஒற்றுமையான தலம் இந்த முருகபக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்கு. ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருகபக்தர் மாநாடு அதுக்கு போட்டியாக நடத்தணும். திருப்பரங்குன்ற மலையில் காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம். ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் அங்கு போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது சிக்கந்தர் மலையாங்கிற பெயரெல்லாம் வேற வச்சுட்டாங்க. ஆக இதற்காக இங்கிலாந்துக்கு போய் வெள்ளக்காரன் காலத்திலே இந்த இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்துல நீதிமன்றத்துல தீர்ப்பு, இது முருகனுக்கு மலை முருகன் கடவுளுக்கு சொந்தம் தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு ஒரு பிரச்சனை எழுப்பும்போது இதுக்கு முந்தியெல்லாம் யாரும் பேசினா கேட்டுட்டு பேசாம இருப்பாங்க. இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அல்ல அவர்கள் உரிமை கொண்டாடுவதை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூறக்கூடிய ஒரு இடமாக